அது சரியா மார்ச் 12, 1993 இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரமான பாம்பே சிட்டில, அதாவது இப்போதைய மும்பை சிட்டில அன்றைய நாள் நேரம் மதியம் 1:25 நெருங்கிட்டு இருந்துச்சு. மும்பை சிட்டிய வர்த்தக தலைநகர் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிற 29 மாடிகளை கொண்ட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கட்டிடத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் கிட்டத்தட்ட 4000 பேர் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி ரொம்பவே பரபரப்பான மனநிலையோட காத்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் அன்றைய நாளுடைய பங்குச்சந்தை முடியறதுக்கு கடைசி சில மணி நேரங்களே இருந்துச்சு. அப்படிங்கறதால தான் அவங்களுக்கு மத்தியில அப்படி ஒரு பரபரப்பு நிலவிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி காத்துட்டு இருந்த அவங்க யாருக்குமே அங்க நடக்க போற பயங்கரமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், டைம் சரியா 1:30 ஆயிருந்தப்ப அந்த பில்டிங் உடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த கார் பார்க்கிங் பயங்கரமான சத்தத்தோட வெடிக்க ஆரம்பிக்குது. கடுமையான வெப்பத்தையும் கரும் புகையும் கிளப்பின அந்த பிளாஸ்ட்ல அங்கிருந்த கார்களோட சேர்ந்து கண்ணாடி துண்டுகளும், டேபிள், சேர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் ரூபாய் நோட்டுகளும், கூடவே விலை மதிக்க முடியாத மனித உடல்களும் சிதற ஆரம்பிக்குது. காதை கிழிக்கிற மாதிரியான அந்த வெடி சத்தத்தை கேட்ட அந்த பில்டிங்கை சுத்தி இருந்த மக்கள் பலருமே என்னமோ பெருசா தப்பு நடந்திருக்கு, இன்னைக்கு நம்ம உயிர் பிழைச்சா அதுவே பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மனநிலையோட அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க கீழே உருவாகி இருந்த அந்த கரும்புகை ஒரு பூதம் மாதிரி வானத்தை நோக்கி பரவ ஆரம்பிக்க அத அந்த சிட்டியில் இருந்த மக்கள் பலருமே ஒரு விதமான பயத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி பார்க்க ஆரம்பிச்ச அவங்க கிட்ட இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்தடுத்து பயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அடுத்த 3/4 மணி நேரம் கழிச்சு அதே மும்பை சிட்டில ஆயுர்வேத மருந்து பொருட்கள் விற்கக்கூடிய கட்டா பஜார் அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைஞ்சிருக்கிற பகுதியிலையும் அந்த இடத்தையே அதிர வைக்கிற மாதிரியான ஒரு வெடி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அங்கிருந்த கடைகள் இருந்த மருந்து பொருட்களோட சேர்த்து மனித உடல்களும் சிதற ஆரம்பிக்குது. அதே டைம்ல மும்பையுடைய சிவசேனா பவன் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற லக்கி அப்படிங்கிற பெட்ரோல் பங்கும் பயங்கரமான சத்தத்தோட வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. சரியா அதிலிருந்து 3 நிமிடங்கள் கழிச்சு மும்பையில் இருக்கிற ஏர் இந்தியா பில்டிங் உடைய கார் பார்க்கிங்கும் வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. இப்படி தொடர்ச்சியா நடந்த அசம்பாவித சம்பவங்களால மிரண்டு போன மும்பை சிட்டியுடைய பொதுமக்கள் அடுத்தது எந்த இடம் வெடிக்க போகுதோ அப்படின்னு பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பயந்த மாதிரி மதியம் 2:45 மணிக்கு மும்பை சிட்டியுடைய ஃபிஷர்மேன் காலனி அப்படிங்கிற குடியிருப்பு பகுதியும், செஞ்சுரி பஜார் அப்படிங்கிற நகைகள் மற்றும் ஆடைகள் விற்பனை செய்யக்கூடிய பகுதியும் வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. அதிலிருந்து சில நிமிடங்கள்லயே அந்த செஞ்சுரி பஜார் பகுதியில் இருந்த இந்தியன் பாஸ்போர்ட் ஆபீஸ் உடைய பார்க்கிங் ஏரியாவும் வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. கரெக்டா அதே டைம்ல அந்த பாஸ்போர்ட் ஆபீஸை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்த பேசஞ்சர்ஸ் நிறைஞ்சு போயிட்டு இருந்த ஒரு பஸ், ஒரு சிட்டி பஸ்ஸும் ஏதோ ஒரு ஃபுட்பாலை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி வீசப்படுது. இப்ப நேரம் மதியம் 3:05 ஆயிருந்தப்ப மும்பையில் இருக்கிற தங்கம் மற்றும் வைர நகைகள் விற்பனை செய்யக்கூடிய ஜவேரி பஜார் அப்படிங்கிற பகுதியும் வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. விலை உயர்ந்த நகைகளால ஜொலிச்சிட்டு இருந்த அந்த பகுதியில அடர்த்தியான கரும்புகையும் சூழ ஆரம்பிக்குது. அதிலிருந்து ஒரு 5 நிமிடங்கள் கழிச்சு மும்பையுடைய பாந்த்ரா அப்படிங்கிற ஏரியால இருந்த சீராக் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுடைய ரூமும் வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. அடுத்த 5 நிமிடங்கள்ல மும்பையுடைய பிளாசா சினிமா தியேட்டருடைய பார்க்கிங் ஏரியாவும், ஜூஹோ சென்டர் அப்படிங்கிற ஹோட்டலுடைய பார்க்கிங் ஏரியாவும், சாகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுடைய பார்க்கிங் ஏரியாவும், அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்த ஒரு ஹோட்டலும் அதே மாதிரி பயங்கரமான சத்தத்தோட வெடிக்க ஆரம்பிக்குது. எப்பவும் போல ரொம்பவே பரபரப்பா விடிய ஆரம்பிச்ச மும்பை சிட்டியுடைய அன்றைய நாள்ல மும்பை சிட்டியுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ரயில்வே மற்றும் பேருந்து சேவைகள், விமான சேவைகள் அப்படின்னு இது எல்லாமே தற்காலிகமா நிறுத்தப்படுது. இதனால அந்த மும்பை சிட்டியுடைய இயக்கத்தை ஏதோ ஒரு கெட்ட சக்தி தடுத்து நிறுத்தின மாதிரி பொதுமக்களுடைய இயக்கமுமே அப்படியே ஸ்தம்பிக்க ஆரம்பிக்குது. தொடர்ச்சியா வெறும் 2 மணி நேரத்துல மொத்தமா 12 இடங்கள்ல நடந்த இந்த பிளாஸ்ட் எல்லாமே எதனால் இப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற 1993 ஒட்டுமொத்த இந்திய நாட்டையுமே
உலுக்கி எடுத்த இந்திய வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு கருப்பு பக்கங்களா அமைஞ்ச ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடைய ரத்தத்தை குடிச்ச நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவை போட்டு பல மாதங்கள் ஆகி இருக்கிற இந்த ஒரு டைம்ல பல நாட்களா நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உடைய கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்த மும்பை பிளாஸ்ட் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்குற நிறைய கிரைம் கேசஸ்ல ஒரு விஷயத்தை நல்லாவே நோட் பண்ணலாம். நம்ம ரொம்பவே நம்பி கூடவே வச்சிருந்தவங்க ஏமாத்துறப்ப மொத்த லைஃபுமே நாசமாயிரும். ஆக்சுவலா அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பணத்துக்கும் அதே தான். ஸோ ஒவ்வொரு ரூபாயும் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா மேனேஜ் பண்ணணும். அதே நேரத்தில் பணத்தை சும்மா வீட்லயோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்லயோ வச்சிருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அது க்ரோ ஆனா மட்டும்தான் உங்க ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். பட் நிறைய பேருக்கு பணம் லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அவங்களுக்காகவே ஒரு சூப்பரான சான்ஸ். நீங்க போடுற முதல்ல ₹1 கூட லாஸ் ஆகாம, அதாவது கேபிட்டல் கேரண்டீடோட மார்க்கெட் ஏறும்போது லாபமும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதுதான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட BSE டிவிடெண்ட் ஸ்டெபிலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. இந்தியாலேயே அதிக டிவிடெண்ட் கொடுக்கிற டாப் கம்பெனிகள்ல கேபிட்டல் கேரண்டி ஆப்ஷனோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இதோட NAV வெறும் ₹10 தான். பேங்க்ல வெறும் 5 to 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற இடத்துல இந்த NFO உடைய இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 23%, 7 வருடங்கள்ல 19.4% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதுல நீங்க மந்த்லி கட்டுற உங்களுடைய பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்ல, செக்ஷன் 80C கீழே 1.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் டிடக்ஷனும் கிளைம் பண்ணிக்கலாம். NRIs மாசம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்கும் வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கடைசி நாள் மே 31 தான். 5 நாட்கள் தான் இருக்கு. சோ தள்ளி போடாம இதை பத்தி இனிமே டீடைலா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இப்ப வெடிச்சு சிதறின அந்த 12 இடங்கள்லயுமே போலீஸ் வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வேன்களும் சைரன் சவுண்டோட வந்து நிக்க ஆரம்பிக்குது. 10 எரிஞ்சிட்டு இருந்த இடங்கள் மேல பொதுமக்களோட சேர்ந்து ஃபயர் சர்வீஸ் டீமும் தண்ணியை ஊத்தி அணைக்க ஆரம்பிக்குது. மேலும் ரெஸ்கியூ டீமும் அந்த இடங்கள்ல கிடந்த மனித உடல்களை மீட்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்களும் தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற பதட்டத்தோட சம்பவம் நடந்த இடங்கள்ல மனித ரத்தம், மனித உடல்களுடைய உள்ளுறுப்புகள் தெரிச்சு கிடக்க அந்த மும்பை சிட்டியுடைய பெரும்பாலான பகுதிகள் மரண ஓலங்களால அதிர ஆரம்பிக்குது. மேலும் அங்க பாம் ஸ்குவாடும் டாக் ஸ்குவாடும் ஃபாரன்சிக் டீமும் புயல் வேகத்துல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அங்க கிரைம் சீன்ல அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வெடி மருந்துகள் செதறி கிடக்கு அப்படிங்கறதும், அங்க நடந்தது ஒரு பாம் பிளாஸ்ட் தான் அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அடுத்த நாள் காலையில மும்பையை உலுக்கிய தொடர் குண்டு வெடிப்புகள் அப்படின்னும் 257 பேர் மரணம் அப்படின்னும் கை கால் போன்ற உடல் உறுப்புகளை இழந்தவங்களும் படுகாயம் அடைஞ்சவங்களுமா சேர்த்து மொத்தமா 1400 பேர் அப்படின்னும் செய்திகள் ஹெட்லைன்ஸ்ல வெளிவர ஆரம்பிக்குது. மகாராஷ்டிரா மாநில அரசும் இந்தியாவுடைய மத்திய அரசும் இப்ப தன்னுடைய கவனத்தை மும்பையை நோக்கி தீவிரமா செலுத்த ஆரம்பிக்குது. புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி மும்பை சிட்டியும் பல வழிகளை தாங்கிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. குண்டு வெடிப்பு நடந்த மும்பை சிட்டி இப்ப 4 பாகங்களா பிரிக்கப்படுது.
அந்த 4 இடங்களுடைய கண்ட்ரோலும் டிஐஜி ரேங்க்ல இருந்த ராகேஷ் மரியா, அரூப் பட்நாயக் மற்றும் அமர்ஜித் சிங் அப்படிங்கிற இந்த 3 அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அவங்களுடைய முதல் கட்ட விசாரணையில பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஏர் இந்தியா பில்டிங், பாஸ்போர்ட் ஆபீஸ், ஜூஹோ சென்டர் ஹோட்டல், பிளாசா சினிமா தியேட்டர் ஆகிய இடங்கள்ல நடந்தது கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் அப்படின்னும், கட்டா பஜார், ஜவேரி பஜார், சிவசேனா பவன் பெட்ரோல் பங்க், ஃபிஷர்மேன் காலனி, செஞ்சுரி பஜார் இந்த இடங்கள்ல நடந்தது ஸ்கூட்டர்ல இருந்த வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்னும், சீராக் ஹோட்டல் இருந்தது சூட்கேஸ் பாம் அப்படின்னும், சாகர் ஏர்போர்ட்ல நடந்தது கையெறி குண்டு தாக்குதல் அப்படின்னும் கண்டுபிடிக்கப்படுது. மேலும் இந்த எல்லா தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டது சக்தி வாய்ந்த RDX வகை வெடிமருந்து தான் அப்படிங்கிறதுமே கூட கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஆக்சுவலா அங்க டேமேஜ் ஆயிருந்த வாகனங்கள் மற்றும் சூட்கேஸ்ல இருந்த வெடிமருந்துகளை வச்சும் கையெறி குண்டுகளுடைய பாகங்களை வச்சும் தான் போலீஸ் டீம் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. இதனால சந்தேகப்படுற மாதிரி வாகனங்கள் ஏதாவது நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட போலீஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பதான் மார்ச் 14 அன்னைக்கு தாதர் அப்படிங்கிற பகுதியில ஒரு ஸ்கூட்டர் ஒன்று 3 நாட்களா கேட்பாரின்றி அனாதையா நின்றுட்டு இருக்கு அப்படின்னும், அந்த ஸ்கூட்டர்ல நம்பர் பிளேட் கூட இல்ல அப்படிங்கிற தகவலும் போலீஸ்க்கு சொல்லப்படுது. உடனடியாக அங்க போன பாம் ஸ்குவாட் அந்த ஸ்கூட்டருடைய டிக்கில 12 கிலோ எடை இருக்கக்கூடிய RDX டைம் பாம கண்டுபிடிக்கிறாங்க. பட் அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல, அதுல இருந்த பாம் வெடிக்காம இருந்திருக்கு. போலீஸும் இப்ப அந்த பாம உடனடியா டிஃப்யூஸ் பண்றாங்க. மேலும் அதே பகுதியில ஒரு மாருதி வேன் ஒன்னும் சந்தேகப்படும்படியா நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் போலீஸ்க்கு கிடைக்குது. அதோட சேர்த்து இந்த பயங்கரமான கேஸை கிராக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவும் அங்க கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், அந்த வேனை போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள நிறைய கையெறி குண்டுகளும் AK-47 ரக துப்பாக்கிகளும் அதுல இருந்திருக்கு. இப்ப அந்த வேனுடைய நம்பரை செக் பண்ண போலீஸ்க்கு அது மாஹிம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ரூபினா மேமன் அப்படிங்கிற லேடியுடைய பெயர்ல தான் அந்த கார் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. பட் அவளுடைய வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த வீடு பூட்டி இருந்திருக்கு. சோ போலீஸ் அந்த வீட்டுடைய லாக்க பிரேக் பண்ணி உள்ள நுழைறாங்க. அந்த வீடு முழுக்கவே கம்ப்ளீட்டா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்கூட்டருடைய சாவி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா போலீஸ் ஆல்ரெடி பாம் இருக்கிற ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா, அது கூட வெடிக்காம இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டர் தயாரிச்ச கம்பெனியுடைய பெயர் போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த சாவியிலுமே இருந்திருக்கு. சோ சந்தேகமான போலீஸ் அந்த சாவியை கொண்டு வந்து அந்த ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறாங்க. அந்த ஸ்கூட்டரும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதிலிருந்து ரூபினாவும் அவங்க கூட தங்கியிருந்த அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து தான் இந்த பாம் பிளாஸ்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிகாஸ் ரூபினாவும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் கடந்த 2 நாட்களாக அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. மேலும் அந்த வீட்டை சர்ச் பண்ணதில் அந்த வீட்டுக்குள்ள நோபல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பெயர் போட்டிருந்த சில அட்டைப்பெட்டிகளையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தானில் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்த நம்முடைய இந்தியன்ஸ் பாகிஸ்தானில் இருக்கிற நோபல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் மறைமுகமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை தயாரிக்கிற வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவலை இந்தியாவுக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு அந்த பாகிஸ்தான் கம்பெனியிலிருந்து தான் இந்த பாம் பிளாஸ்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் மும்பைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த பாம் பிளாஸ்ட்ல ஈடுபட்ட ஒருத்தரை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போகுது. பிகாஸ் அந்த குண்டு வெடிப்பு நடந்தது 1993 காலகட்டம் அப்படிங்கிறதால அப்ப சிசிடிவி கேமராலாம் கிடையாது. ஸோ போலீஸ் குண்டு வெடிப்பு நடந்த இடங்கள்ல இருந்த அங்கிருந்த மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல சந்தேகப்படும்படியா நீங்க யாராவது பாத்தீங்களா, அவங்கள உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு தான் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டிருக்காங்க. அப்பதான் பிளாசா சினிமா தியேட்டருடைய பார்க்கிங் ஏரியால ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய நபர் ரொம்பவே சந்தேகப்படும்படியா நின்றுட்டு இருந்தார் அப்படிங்கிறத பொதுமக்கள் சில பேர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு ஒரு டிராயிங்கை வரைஞ்ச போலீஸ் அந்த நபரை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மும்பையுடைய அந்தேரி அப்படிங்கிற பகுதியில தான் அந்த நபர் இருக்கான் அப்படிங்கிறதும் அவனுடைய பெயர் அஸ்கர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. உடனடியா அவனுடைய பிளாட்டுக்கு போன போலீஸ் மார்ச் 14 அன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல நீங்க என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் நழுவ ட்ரை பண்ணிருக்கான். பட் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் ஆமா நான் தான் பிளாசா சினிமா தியேட்டர்ல பாம் வச்சேன் அப்படின்னும் நான் டைகர் மேமனுடைய மேனேஜர் அப்படின்னு ஒத்துருந்திருக்கான். டைகர் மேமனுடைய
மேனுடைய பெயரை சொன்ன அந்த அஸ்கர் அவனுடைய கூட்டாளிகளான வேற வேற இடங்கள்ல பாம் வச்ச நபர்களுடைய பெயரையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை வச்சு பிளாசா சினிமா தியேட்டர்ல பாம் வச்ச ஷெனாவாஸ் குரேசி அப்படிங்கிறவனையும், சீராக், ஜூ சென்டர் மற்றும் ஏர்போர்ட்டுடைய ஹோட்டல்ல பாம் வச்ச முகமது கசாம், பர்வேஸ் ஷேக், அன்வர், முஸ்டாக் தரணி அப்படிங்கிறவங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் இந்த பாம் பிளாஸ்டுக்கு சதி திட்டம் பிளான் போட்டு கொடுத்து அந்த வெடிகுண்டுகளையும் தயாரிச்சு கொடுத்து 6 இடங்கள்ல வெடிகுண்டுகளையும் வச்ச உஸ்மான் கான் அப்படிங்கிறவனையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா வெப்பன்ஸ் இருந்த ஒரு மாருதி வேனை போலீஸ் சீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வேனையுமே இந்த உஸ்மான் கான் தான் ஓட்டிட்டு இருந்திருக்கான். பட் பாம் பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா எங்க நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல அந்த வேனை அப்படியே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருந்திருக்கான். இப்ப இவன் சொன்ன டீடைல்ஸை வச்சு பாம் பிளாஸ்ட் ஆன ஜவேரி பஜாருக்கு பக்கத்துல இருந்து ஒரு வீட்டுல இருந்து 17 துப்பாக்கிகளையும் 195 கையெறி குண்டுகளையும் 5308 புல்லட்ஸையும் போலீஸ் சீஸ் பண்றாங்க. கூடவே பாம்ஸை வெடிக்க வைக்கிற எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் அப்படிங்கிற பொருளையுமே கூட அதிக அளவுல சீஸ் பண்றாங்க. ஆல்சோ மும்பையுடைய மும்ப்ரா மற்றும் நக்லா பந்தர் அப்படிங்கிற இந்த 2 ஏரியாவில் இருக்கிற வீடுகள் இருந்து கிட்டத்தட்ட 3500 கிலோ RDX வெடிமருந்து மூட்டைகளையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா மழை மாதிரி குவிஞ்சு கிடந்த அந்த வெடிமருந்து மூட்டைகளை பார்த்த போலீஸ் டீம் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இவ்வளவு வெடிமருந்துகளும் வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க. மேலும் இப்ப அரெஸ்ட் ஆனவனுங்க எல்லாருமே சொல்ற இந்த தகவலை வச்சு பாக்குறப்ப இது ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. ஆல்சோ இது வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸை வச்சும் அரெஸ்ட் ஆனவனுங்களை விசாரிச்சதுல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்து தான் இவ்வளவு ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த டைம்ல தான் பாபா மூசா அப்படிங்கிறவன் தான் இந்த வெடிமருந்துகளை கடத்தி மும்பைக்கு கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுக்கு உதவி பண்ண நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற சில கருப்பு ஆடுகளையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆல்சோ அவன் மூலமா தான் மும்பையுடைய நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் தான் இவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்டுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்திருக்கான் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலுமே தெரிய ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் அவனும் அவனுடைய தாவூத் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற டி கம்பெனி கேங்கும் தான் இவ்வளவு பெரிய சதி திட்டத்துக்கு மூளையா செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது எல்லாத்துக்குமே மேல பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIக்கும் இந்த பாம் பிளாஸ்ட்ல முக்கியமான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுமே கண்டுபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்ல STA, கூடவே ஹிந்தி சினிமாவையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுடைய பெயருமே கூட இந்த கேஸ்ல அடிபட ஆரம்பிக்குது. எஸ், ஆயுதங்கள் வச்சிருந்த காரணத்துக்காக போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட சமீர் மற்றும் ஹனீப் அப்படிங்கிற 2 சினிமா ப்ரொடியூசர்ஸ் அப்ப ரொம்பவே பிரபல நடிகரா இருந்த 33 வயதான சஞ்சய் தத்துக்கும் இந்த கேஸ்ல தொடர்பு இருக்கு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது யார் ப்ரோ சஞ்சய் தத் அப்படின்னு தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட தளபதி விஜயோட லியோ படத்துல விஜய்க்கு அப்பாவாகவும் இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவையே கலக்கிட்டு இருக்கிற துருந்தர் படத்துல போலீஸ் கமிஷனர் கேரக்டர்ல நடிச்சவரும் தான் அந்த சஞ்சய் தத் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 1993 ஏப்ரல் 19 அன்னைக்கு மொரிசியஸ் அப்படிங்கிற கண்ட்ரியில ஷூட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தவரை மும்பையுடைய ஏர்போர்ட்லயே வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சஞ்சய் தத்தோ தனக்கும் இந்த பாம் பிளாஸ்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் அப்பதான் ஆக்ஷன் ஹீரோவான அவருக்கே போலீஸ் தங்களுடைய ஆக்ஷன் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பயந்து போய் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்ச சஞ்சய் தத்தும் நடந்த உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அந்த 2 சினிமா ப்ரொடியூசர்ஸும் தான் கொஞ்ச நாட்கள் இதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு துப்பாக்கி மற்றும் கையெறி குண்டுகளை அனுப்பி வச்சாங்க அப்படின்னும் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் ஆச்சே, ஸோ அவங்க மூலமா நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு அந்த ஆயுதங்களை தன்னுடைய வீட்டில் வச்சிருந்ததாகவும் போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. என்னமோ பொம்மை வாங்கி வச்ச மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனா பாம் பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா பயந்து போன சஞ்சய் தத் அவருடைய வீட்டில் மறைச்சு வச்சிருந்த அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய உதவியால கடல்ல கொண்டு போய் போட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் அரெஸ்ட் ஆன மற்ற எல்லாரையுமே தீவிரமா விசாரிக்கிறப்பதான் இவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட் எப்படி நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஷாக்கிங்கான கன்ஃபெஷனும் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வைக்கிற மாதிரியான அவங்களுடைய கன்ஃபெஷன்ல வெளிவந்த விஷயங்கள் இதுதான்.
அது சரியா 1992 டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்தியாவுடைய இந்து மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையில பிளவை ஏற்படுத்துற மாதிரியான அந்த மோசமான நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது. எஸ், இந்து மதத்தின் மேல தீவிரமான பற்றோடு இருந்த ஒரு கும்பல் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி மேல ஏறி நின்று அதை கடப்பாறையால உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க அன்னைக்கு உடைச்சது மசூதியை மட்டும் இல்ல, இந்தியால இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமையும் சேர்த்து தான். பிகாஸ் அந்த சம்பவத்துடைய விளைவாதான் முஸ்லிம்களுக்கு இந்துக்கள் மேல பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்குது. இதனால மும்பையுடைய பல பகுதிகளில் இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில கலவரமும் ஏற்பட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 மாதங்களா தொடர்ச்சியா நடந்த இந்த கலவரங்களால நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிர்கள் பறி போயிருக்கு. மேலும் பல பேருடைய வீடுகளும் கடைகளும் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த கலவரத்துடைய காட்சிகள் தான் டைரக்டர் மணிரத்னமுடைய பம்பாய் அப்படிங்கிற படத்திலையுமே வச்சிருப்பாங்க. அப்படி நடந்த அந்த கலவரத்துல தான் 33 வயதான இப்ராஹிம் மேமன் அப்படிங்கிற அந்த டைகர் மேமனுடைய ஆபீஸுமே அடிச்சு நொறுக்கப்பட்டு தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல ரூபினா மேமன் அப்படிங்கிற லேடியுடைய வீட்டுல போய் போலீஸ் சர்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த ரூபினாவுடைய ஹஸ்பண்டுடைய அண்ணன் தான் இந்த டைகர் மேமன். முஸ்லிமான இந்த டைகர் மேமன் ஆல்ரெடி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதிலே பயங்கரமான கோபத்தில் இருந்திருக்கான். மேற்கொண்டு அவனுடைய ஆபீஸுமே பறி போனதுல அவனுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவத்துக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு பல இந்துக்களுடைய உயிர்களை குடிக்கணும் அப்படிங்கிற வெறியுமே அவனுடைய மனசுல உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்தியாவிலிருந்து துபாய்க்கு போன டைகர் மேமன் அங்கே போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருந்த தாவூத் இப்ராஹிமை அங்கே மீட் பண்ணியிருக்கான். இந்துக்களை பழிக்கு பழி வாங்கணும், மும்பையை நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஸோ ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI கூட தொடர்பில் இருந்த தாவூத் மும்பையை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பிளானை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆல்சோ அதை பற்றி பாகிஸ்தான் கிட்டேயுமே சொல்லியிருக்கான். பாகிஸ்தானும் அதில் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதிலிருந்து தான் மும்பையில் அட்டாக் பண்ணப்பட வேண்டிய இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா, அந்த பணம் வரக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமுமே வராத மாதிரி அதை ஹேண்டில் பண்றதுக்காக டைகர் மேமனுடைய தம்பியான யாகூப் மேமன் அப்படிங்கிறவனும் இந்த சதி திட்டத்தில் சேர ஆரம்பிச்சிருக்கான். தாவூத் இப்ராஹிம் மூலமா பாகிஸ்தான்ல இருக்கிற வெடிமருந்துகள் தயாரிக்கிற கம்பெனிக்கு பணம் கொடுக்கப்படுது. ஸோ வெப்பன்ஸும் வெடிமருந்துகளும் 1993 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து கப்பல் மூலமா குஜராத்துக்கு வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே தாவூத் இப்ராஹிமுடைய ரைட் ஹேண்டா இருந்த அபு சலீம் அப்படிங்கிறவன் தான் மும்பைக்கு கொண்டு வந்து அங்க ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த வெப்பன்ஸும் வெடி மருந்துகளும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண டைகர் மேமனுடைய வீட்லையும் மும்பையில் இருக்கிற வேறு சில வாடகை வீட்லையும் தான் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. மேலும் 19 பேர் இருக்கக்கூடிய ஒரு கேங் உருவாக்கப்பட்டு அந்த கேங் அப்படியே பாகிஸ்தானுக்கு ட்ரைனிங்காக அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல துபாய்க்கு போய் அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சி அப்படிங்கிற சிட்டிக்கு போயிருக்கானுங்க. அங்க கன் எப்படி ஹேண்டில் பண்றது, கையெறி குண்டு மாதிரியான ஆயுதங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, வெடிமருந்துகளை வச்சு எப்படி டைம் பாம்பை கிரியேட் பண்றது, எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாத்தையுமே எடுத்திருக்கானுங்க. அந்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே முடிச்சு மார்ச் 4 அன்னைக்கு மும்பைக்கு வந்த அந்த கேங் ஏற்கனவே பதுக்கி வச்சிருந்த அந்த வெடிமருந்துகளை வச்சு பாம்பை தயாரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுல இன்னொரு குரூப் சரியா எந்த இடத்துல பாம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. பாம்பை தயாரிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண டைகர் மேமனுடைய வீடும் வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் அங்க கடத்திட்டு கொண்டு வர்றதுக்கு அவனுடைய ரிலேட்டிவ் உடைய வேனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்த டைம்ல டைகர் மேமன் அந்த வீட்டில் இருந்த அவனுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே துபாய்க்கு அனுப்பி வச்சிருக்கான். இப்ப அங்க தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் டைம் பாம்ஸ் எல்லாமே சூட் கேஸ்லயும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கப்பட்ட ஸ்கூட்டர் மற்றும் கார்களையுமே மறைச்சு வைக்கப்படுது. இப்படி பாம்பை ஃபிட் பண்ற இந்த ப்ராசஸ் எல்லாமே டைகர் மேமனுடைய வீட்டில் இருந்த கராஜில் தான் நடந்திருக்கு. மார்ச் 12 அன்னைக்கு காலையில பாம் வெடிக்க வேண்டிய அந்த டைமர் எல்லாமே ஆன் பண்ணப்பட்டு பிளான் பண்ண எல்லா இடங்கள்லயுமே அந்த ஸ்கூட்டர் மற்றும் கார்கள் எல்லாமே பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல இருந்த நம்பர் பிளேட்டுகளுமே கூட யாருமே கவனிக்காத மாதிரி ரிமூவும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த வாகனங்களும் சூட் கேஸுகளும் வெடிச்சு சிதற ஆரம்பிச்சிருக்கு. பட் நசீம் அப்படிங்கிறவன் நிறுத்தின ஒரு ஸ்கூட்டர்ல இருந்த பாம் மட்டும் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி வெடிக்காம போயிருக்கு.
இப்ப இந்த தொடர் பாம் பிளாஸ்ட்ல சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா 189 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எதிராக 1993 நவம்பர் 4 அன்னைக்கு 10,000 பக்கங்கள் இருக்கிற ஒரு சார்ஜ் ஷீட்டை தடா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி பயங்கரவாத கேஸுகளை விசாரிக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. மேலும் துபாய்க்கு தப்பிச்சு போன டைகர் மேமனுடைய ஃபேமிலியை சேர்ந்த 6 பேரையுமே 1994 பாகிஸ்தான்ல இருந்து நேபாளில் இருக்கிற காட்மாண்டு அப்படிங்கிற ஏர்போர்ட்டுக்கு வந்த டைகர் மேமனுடைய தம்பியான யாகூப் மேமனையுமே இந்தியன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களையுமே சேர்த்து கேஸை விசாரிச்ச தடா கோர்ட் 1995 ஏப்ரல் மாசம் இந்த குற்றம் சாட்டப்பட்ட 190 பேர்ல 26 பேரை நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேலும் 2006 99 பேரை குற்றவாளிகள் அப்படின்னு சொன்ன கோர்ட் அவங்களுக்கு 2 வருஷத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்குமே கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. இதுல லியோ படத்துல நடிச்சார் இல்லையா நடிகர் சஞ்சய் தத், அவருக்கு 5 ஆண்டுகளும் அவருடைய நண்பரான கிர்சி அப்படிங்கிறவருக்கு 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் லஞ்சத்தை வாங்கிட்டு வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் செக் பண்ணாம விட்ட கஸ்டம் ஆபீசர்ஸான முகமது சுல்தான், ஜெயவந்த், சுதன்வா அப்படிங்கிற இந்த 3 பேருக்கு 8 வருட சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. கூடவே செக் போஸ்ட்ல லஞ்சத்தை வாங்கிட்டு ஆயுதங்கள் இருந்த வண்டிகளை செக் பண்ணாம விட்ட விஜய், அசோக், மகதீக், ரமேஷ் மற்றும் பல்ஷிகர் அப்படிங்கிற இந்த 5 பேருக்குமே 6 வருட சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா டைகர் மேமனுடைய தம்பியான ஈஷா மேமனுக்கும் தம்பியுடைய மனைவியான ரூபினாவுக்கும் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இன்னொரு தம்பியான யாகூப் மேமனை சேர்த்து 11 பேருக்கு இந்த கேஸ்ல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. பட் அதை எதிர்த்து அந்த 11 பேருமே சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கானுங்க. சுப்ரீம் கோர்ட்டும் 2013 மார்ச் 23 அன்னைக்கு அந்த 10 பேருக்கான டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸா குறைச்சிருக்காங்க. பட் யாகூப் மேமனுடைய டெத் சென்டென்ஸை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா அவன் இந்தியன் பிரசிடென்டான பிரணாப் முகர்ஜிக்கு மெர்சி பெட்டிஷனை போட்டிருக்கான். பட் பிரணாப் முகர்ஜி அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. சோ 2015 ஜூலை 30 அன்னைக்கு இந்த பாம் பிளாஸ்டுக்கு முக்கியமான காரணமா இருந்த யாகூப் மேமனுடைய மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த பாம் பிளாஸ்ட் தொடர்பான முதல் கட்ட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கேஸ்ல முக்கியமான மாஸ்டர் மைண்டா செயல்பட்ட தாவூத் இப்ராஹிம் மற்றும் டைகர் மேமன் இந்த மாதிரி நபர்களை பிடிக்கிறதுக்காக இந்த கேஸ் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பட் அவனுங்களை பிடிக்க முடியாம வருஷ கணக்கா திணற ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வெளிவர ஆரம்பிச்சது. அதாவது 2023 டிசம்பர் மாசம் பாகிஸ்தான்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்த தாவூத் இப்ராஹிமுடைய கதையை யாரோ மர்ம நபர்கள் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இதை செஞ்சது மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இன்னொரு பக்கம் இது இந்திய உளவுத்துறையுடைய செயல்தான் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலும் இதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அந்த துரந்தர் படத்திலையுமே கூட சில காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கும். இப்படி மிக கொடூரமான தாக்குதலை இந்தியா மேல நடத்தின ஒரு பயங்கரவாதி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இதுல இன்னொரு மாஸ்டர் மைண்டா இருந்த டைகர் மேமனை இப்ப வரைக்குமே மர்ம நபர்களாலேயோ இல்ல இந்திய உளவுத்துறையாலேயோ எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான். இதுல இன்னுமே சில ஷாக்கிங்கான டீடைல்ஸ் இருக்கு எஸ்டிஏ. பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் போடல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்சோ இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ரியல் கேசஸை ரொம்பவே டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். ஷாக்கிங் டீடைல் 1. எஸ்டிஐ இந்த மொத்த சம்பவத்திலையும் யாருக்குமே அதிகமா தெரியாத ஒரு ரியல் ஹீரோ ஜஞ்சீர் அப்படிங்கிற ஒரு மோப்ப நாய் இருக்கு. இந்த மோப்ப நாய் ஒரு கோல்டன் ரிட்ரீவர் நாய். இந்த நாய் மட்டும் இல்லை அப்படின்னா மும்பையுடைய அழிவு இன்னுமே பல மடங்கு மோசமா இருந்திருக்கும். ஏன்னா வெடிக்காம இருந்த அந்த 3329 கிலோ RDX, 600 டிட்டனேட்டர்ஸ், 249 ஹேண்ட் கிரனைட்ஸ் மற்றும் பல ஆயுதங்களை கண்டுபிடிச்சு ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாத்தினது இந்த ஜஞ்சீர் தான். பட்
இயர் 2000ல இந்த நாய் இறந்தப்ப மும்பை போலீஸ் முழு அரச மரியாதையோட இந்த நாய்க்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க. ஷாக்கிங் டீடைல் 2. ஆக்சுவலா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா பொதுமக்கள் மேல இவ்வளவு பெரிய அளவுல RDX அப்படிங்கிற கொடூரமான வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது உலக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அது வரைக்குமே ராணுவ தாக்குதல்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வந்த RDX ஒரு சாதாரண நகரத்து மக்கள் மேல பிரயோகப்படுத்தினது அப்படிங்கிறது அப்போதைய சர்வதேச உளவு அமைப்புகளையே பயங்கரமா ஷாக்காக வச்சுது. ஷாக்கிங் டீடைல் 3. தடா கோர்ட்ல நடந்த இந்த வழக்குடைய விசாரணை சாதாரணமா ஒரு சில வருஷங்கள் எல்லாம் முடியல. இந்த வழக்கு சுமார் 14 வருஷங்கள் நடந்துச்சு. இதுல கிட்டத்தட்ட 686 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க. 10,000 பக்கங்களுக்கும் மேலான சார்ஜ் ஷீட் தாக்குதல் செய்யப்பட்டுச்சு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்காக இவ்வளவு பெரிய அளவுல இவ்வளவு நீண்ட காலம் நடந்த கோர்ட் விசாரணை அப்படின்னா அது இந்த கேஸ் தான். ஷாக்கிங் டீடைல் 4. இந்த கேஸ்ல போலீஸ் ஒரு மாருதி வேனை சீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா அந்த வேனை ஓட்டிட்டு வந்தவனுங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு காசை கொடுக்காம வேகமா ஓட்டிட்டு போயிருக்கானுங்க. அப்ப பயத்துல வண்டியை விட்டுட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி இருக்கானுங்க. போலீஸ் அந்த வேனை போய் செக் பண்ணப்ப அந்த வேன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஆயுதங்கள் இருந்திருக்கு. கூடவே கசங்கிய நிலைமையில ஒரு மூவி டிக்கெட்டும் கிடைச்சிருக்கு. அந்த மூவி டிக்கெட்ல இருந்த அந்த தியேட்டருடைய அட்ரஸை ஃபாலோ பண்ணி தான் அதுல கிடைச்ச க்ளூஸை வச்சுதான் போலீஸ அது டிரெக்டா டைகர் மேமனுடைய வீடு வரைக்குமே கொண்டு போச்சு. அந்த ஒரு சின்ன டிக்கெட் மட்டும் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா இந்த மாஸ்டர் மைண்டுகளை போலீஸால நெருங்கி இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட்டை கேட்டதோட சேர்த்து உங்களுடைய வெல்த்தை க்ரோ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த NFL இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி நாள் மே 31 தான். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ மை டியர் SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த டாக்குமெண்ட்ரி கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வேற என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.